I'm not disturbed if I don't read the Bible one day. ஒரு நாளிலே நான் வேதம் வாசிக்கவில்லை என்று சொன்னால் அதனாலே நான் கலக்கமடைவதில்லை. I am disturbed if I don't obey the Bible even for 5 minutes or 1 minute. 5 நிமிஷம் அல்லது 1 நிமிஷமாவது வேதத்துக்கு நான் கீழ்ப்படியாத இருக்கும் பொழுது அது எனக்கு அதிகமான கலக்கத்தை கொடுக்கிறது. What about you? உங்களை குறித்து என்ன? Are you disturbed because you didn't read the Bible one morning? ஒரு நாள் காலையிலே வேதத்தை வாசிக்கவில்லை ஆகவே நீங்கள் கலக்கமடைகிறீர்களா? Or are you more disturbed that during the day for 1 minute you didn't obey that something in the Bible? அல்லது அந்த நாள் முழுவதுமாக ஒரு நிமிஷத்திலே வேதத்திலே உள்ள ஒரு காரியத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் போய் விட்டேனே என்று அதிக கலக்கமடைகிறீர்களா? If there is any time during the day when I don't love Jesus with all my heart, அந்த நாளிலே ஏதாவது ஒரு பகுதியிலே நான் இயேசுவை முழுவதுமாய் நேசிக்காதிருந்த நேரம் உண்டோ, that is 1,000 times greater sin than you didn't read the Bible in the morning. வேதத்தை காலையிலே வாசிக்கவில்லை என்று சொல்வதை காட்டிலும் இது 1000 மடங்கு பெரிய பாவம். I'm not saying reading the Bible is unimportant. வேதத்தை வாசிப்பது முக்கியமில்லாத காரியம் என்று நான் சொல்லவில்லை. I have studied this Bible for 50 years and I still study it. 50 ஆண்டுகளாக இந்த வேத புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன். நான் இன்னுமாய் படித்துக் கொண்டே இருக்கிறேன். I try my best to know everything in this book. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நான் அறிந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காக நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன். Not to preach sermons. பிரசங்கத்தை செய்வதற்காக அல்ல. Some people study the Bible to preach sermons. சிலர் பிரசங்கிப்பதற்காக வேதத்தை வாசிக்கிறார்கள். No, I'm not interested in that. நான் அதிலே விருப்பம் இல்லை. When I was a young believer, I studied the Bible to preach sermons. நான் இளம் விசுவாசியா இருக்கும் பொழுது பிரசங்கம் பண்ணுவதற்காக வேதத்தை படித்தவன் தான். Because I wanted to impress people with good sermons. நான் நல்ல பிரசங்கத்தை செய்து எப்படியாவது மக்களை கவர்ச்சிக்க வேண்டும் என்று சொன்னேன். But Paul says in 1 Corinthians 13, பவுல் 1 கொரிந்தியர் 13 சொல்கிறார், when I was a child, I spoke like a child, I thought like a child. நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல யோசித்தேன். But now I have grown up, I put away all those childish. இப்பொழுது வளர்ந்தவனான பொழுதோ குழந்தைத்தன காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி விடுகிறேன். Now I don't read the Bible to prepare sermons. இப்பொழுது பிரசங்கத்தை செய்வதற்காக நான் வேதத்தை படிப்பதில்லை. Now I read the Bible to obey. நான் இப்பொழுதோ வேதத்திற்கு கீழ்ப்படியும்படியாக வேதவசனத்தை வாசிக்கிறேன். And what I obey, I can preach to other people. எந்த காரியங்களுக்கு நான் கீழ்ப்படிகிறேனோ அதை நான் மக்களுக்கு பிரசங்கிக்கலாம். That is a better sermon than just studying and preaching. வேதத்தை படித்து ஒரு பிரசங்கத்தை செய்வதை காட்டிலும் கீழ்ப்படிந்து செய்கிற பிரசங்கம் தான் மேன்மையான ஒரு பிரசங்கம். Two ways you can preach. நீங்கள் இரண்டு விதங்களிலே பிரசங்கிக்கலாம். One is study and preach, the other is obey and preach. ஒன்று படித்து பிரசங்கிக்கலாம், இன்னொன்றுக்கு கீழ்ப்படிந்து பிரசங்கிக்கலாம். Study and preaching is like this. படித்து பிரசங்கிப்பது இது போல இருக்கிறது. You have never driven a car in your life. வாழ்க்கையிலே நீங்க கார் ஓட்டுனதே கிடையாது. But you read books on driving cars. ஆனால் காரை எப்படி ஓட்டுவது என்று अनेक புத்தகங்களை படித்திருக்கிறீர்கள். And then you not only try to drive a car, you try to teach other people how to drive a car. நீங்கள் காரை ஓட்டுவது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு காரை ஓட்டுவது எப்படி என்றும் கற்றுக் கொடுப்பதற்கு கைதேர்ந்தவராய் இருக்கிறீர்கள். How many of you would like to learn driving a car from somebody who has never driven a car? காரை ஓட்டாதவரிடத்திலிருந்து காரை எப்படி ஓட்டுவது என்பதை கற்றுக்கொள்ள எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? But who's read 100 books on driving cars? அவர் கார் ஓட்டதை யாரது, ஆனால் கார் எப்படி ஓட்டுவது என்று 100 புத்தகங்களை படித்திருக்கிறார். That is the trouble with a lot of preachers today. अनेक பிரசங்கியாரிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். They study the Bible and then preach. அவர்கள் வேதத்தை படித்து போதிக்கிறார்கள். I would rather learn driving from some uneducated man who has driven a car for 10 years. கல்வி அறிவில்லாத ஒருவர் ஆனால் 10 வருஷம் கார் ஓட்டி பழகினவற்றிலிருந்து நான் காரை கற்றுக்கொள்வேனே ஒழிய, he will teach me more than this educated man who just read books. நன்றாக படித்து காரை எப்படி ஓட்ட வேண்டும் என்று கற்று அறிந்தவர்களை கற்றுக்கொள்வதை காட்டிலும் இவரிடத்திலே நான் கற்றுக்கொள்வேன். You must be more convicted if you don't love Jesus with all your heart even for 1 minute in the day. ஒரு நாள் முழுவதுமாக ஒரு நிமிஷமாவது நான் தேவனை ஒரு நிமிஷத்திலே நான் தேவனை முழு இதயத்தோடு நேசிக்காமல் போய்விட்டேன் என்று சொன்னால் அது உங்களுக்கு அதிகமான பாரத்தை கலக்கத்தை கொடுக்க வேண்டும். Sometime during the day you loved your job more than you loved Jesus Christ. சில சமயத்திலே உங்களுடைய வேலையை இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அதிகமாக நேசித்து விடுகிறீர்கள். You loved money more than Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பணத்தை அதிகமாக நேசித்து விடுகிறீர்கள். That's why you did something wrong to get some money in your business. ஆகவே தான் உங்களுடைய தொழிலிலே பணத்தை சம்பாதிப்பதற்காக தவறு செய்து சம்பாதிக்கிறீர்கள். You told a lie. பொய்யை சொல்லுகிறீர்கள். Or you signed a wrong statement to get some more money. ஒரு தவறான பத்திரத்திலே கையெழுத்து போடும்போது இன்னும் கொஞ்சம் பணம் கிடைக்குமே, தவறாய் போட்டாலும் பரவாயில்லை என்று போடுகிறீர்கள். What's the use reading your Bible that morning? அன்றைக்கு நீங்கள் காலையிலே வேதத்தை வாசித்து என்ன பிரயோஜனம்? You haven't obeyed it. நீங்கள் கீழ்ப்படிய வேண்டுமே. In that moment you loved money more than Jesus Christ. அந்த நேரத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பணத்தை அதிகமாக நேசித்து விட்டீர்கள். Or you love food more than Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதை காட்டிலும் உங்களுடைய சாப்பாட்டை அதிகமாக நேசித்து விட்டீர்கள். So you get upset with your wife because the food is not cooked in time or not well enough. நேரத்திலே சமையல் செய்யப்படவில்லை அல்லது ருசிகரமாக சமையல் செய்யப்படவில்லை என்று சொன்னால் மனைவியிடத்திலே கோபப்படுகிறீர்கள். Supposing one day the
wife is late in making breakfast and you have to go to work without breakfast. ஒரு நாளிலே காலை ஆகாரம் செய்வதிலே மனைவி தாமதமாகிவிட்டால் நீங்கள் காலை ஆகாரம் சாப்பிடாமலே வேலைக்கு போக வேண்டியதாயிற்று. What should you do? என்ன செய்ய வேண்டும்? The Bible says give thanks in everything. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது. You must say thank you Lord. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். I think you knew that I was getting too fat. நான் அதிக கொழுப்பு எனக்கு சேர்ந்து கொண்டிருக்கிறது என்று நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. So in great love for me you allowed my wife not to have the breakfast ready today. ஆகவே உம்முடைய அதிகமான அன்பினாலே என்னுடைய மனைவி காலதாமதமாய் காலை ஆகாரம் செய்வதற்கு நீ தீர்மானித்து அனுமதித்து விட்டீர் ஆண்டவரே உமக்கு நன்றி. And you also saw that for the last 1 year I have never fasted even once. அதே சமயத்தில் ஆண்டவரே கடந்த ஒரு ஆண்டிலே ஒரு முறை கூட உபவாசிக்கவில்லை என்பதையும் நீர் பார்த்து விட்டீர் ஆண்டவரே. So you are teaching me the value of that this morning. ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உபவாசத்தினுடைய முக்கியத்துவத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கிறீர். With a smile you thank your wife and you go to work happily. ஆகவே புன்முறுவலோடு கூட சிரித்துவிட்டு மனைவியை பார்த்து நன்றி செலுத்திவிட்டு நீங்கள் வேலைக்கு போங்கள். You will be a happy man. சந்தோஷமுள்ள ஒரு மனிதனாய் இருப்பீர்கள். Because you love Jesus more than you love your food. நீங்கள் உங்களுடைய ஆகாரத்தை காட்டிலும் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறீர்கள். Is there something on earth that you love more than Jesus Christ? இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரியம் இந்த உலகத்திலே காணப்படுகிறதா? There are many parents who love their children more than they love Jesus Christ. அநேக பெற்றோர்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக தங்களுடைய பிள்ளைகளை அல்லது பிள்ளைகளை ஒருவரை அதிகமாக நேசிக்கிறார்கள். Even if their children do one or two wrong things, say, okay, it's all right. பிள்ளைகள் தவறு செய்தாலும் கூட சரி பரவாயில்ல என்று சொல்லி நேசிக்கிறார்கள். And they are afraid that other believers in the church may criticize them for the wrong thing their children are doing. தங்களுடைய மகனோ மகளோ செய்கிற தவறான காரியங்களுக்காக சபையார் தெரிந்துவிட்டால் சபையார் அதை தவறாய் பேசுவார்களோ? It may not be a very serious thing. அது சீரியஸான காரியம் இல்லாமல் இருக்கலாம். And so you try to justify your children by quoting this verse and that verse and the other verse. ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நியாயப்படுத்தும்படியாக இந்த வசனத்தையும் அந்த வசனத்தையும் கையாண்டு நியாயப்படுத்துகிறீர்கள். What do you think God thinks of you at that time? அந்த நேரத்திலே தேவன் உங்களை குறித்து என்ன எண்ணுகிறார் என்று எண்ணுகிறீர்கள்? I am ashamed of this child of mine who loves his children more than he loves me. என்னை நேசிப்பதை காட்டிலும் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கக்கூடிய இந்த நபரை குறித்து நான் வெட்கப்படுகிறேன் என்று ஆண்டவர் சொல்வார். And such children will never become the disciples of Jesus. அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒரு காலம் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராய் மாறவே முடியாது. Because their parents don't challenge them. ஏனென்றால் பெற்றோர் பிள்ளைகளை சவாலிடவில்லை. Because their parents love their children more than they love Jesus. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இயேசுவை நேசிப்பதை காட்டிலும் தங்களுடைய பிள்ளைகளை அதிகமாக நேசித்து விட்டார்கள். I'll tell you one thing. ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன். If you want your children to be disciples of Jesus Christ, உங்களுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராய் இருக்க வேண்டுமானால் love Jesus more than you love them. உங்களுடைய பிள்ளைகளை நேசிப்பதை காட்டிலும் இயேசுவை அதிகமாக நேசியுங்கள். Then they'll become disciples. அப்பொழுது அவர்கள் சீஷராய் மாறுவார்கள். And God will test you. தேவன் உங்களை சோதித்து பார்ப்பார். See in different situations where you love them more than him. வித்தியாசமான சூழ்நிலையிலே இயேசுவை நேசிக்கிறீர்களா அல்லது பிள்ளைகளை நேசிக்கிறீர்களா என்பதை இயேசு சோதித்து பார்ப்பார். He will test you in different situations whether you love money more than you love him. பணத்தையா அல்லது அவரையா யாரை அதிகமாக நேசிக்கிறீர்கள் என்பதை பல சூழ்நிலைகளை அனுமதித்து அவர் சோதித்து பார்ப்பார். Yeah. I once asked people in our church this question. ஒருமுறை என்னுடைய சபையிலே மக்களை இந்த கேள்வி கேட்டேன். See, why is it some of you don't come to the meetings on time? உங்களிலேயே ஒரு சிலர் சரியான நேரத்திற்கு கூட்டத்துக்கு வருவதில்லை. Now, coming to meeting late is not a sin. கூட்டத்துக்கு தாமதமாக வருவது என்பது பாவம் இல்லை. There's no sin there. அங்கே பாவம் இல்லை. Because your children may be sick and you are late. ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் வீட்டிலே வியாதிப்பட்டிருக்கலாம், ஆகவே நீங்கள் அவளை கவனித்து விட்டு தாமதமாக வந்திருக்கலாம். Just as you were starting to the meeting, one of the children wanted to go to the toilet. அல்லது கூட்டத்துக்கு புறப்படுற நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளை ஒன்று கழிவறைக்கு செல்ல வேண்டியிருக்குதுன்னு சொல்லி போய்விட்டார். Or you're poor and you have to come by bus and the bus doesn't come on time. அல்லது நீங்க ஏழைகளா இருக்கிறபடினாலே பஸ் பிடிச்சு தான் வரணும், பஸ் சரியான நேரத்துக்கு வரல, பஸ் லேட் ஆயிடுச்சு. I don't judge people for coming late to the meeting because there may be 101 good reasons which God forgives them for. ஆகவே கூட்டங்களுக்கு தாமதமா வருவதனாலே நான் மக்களை இது பாவம் என்று சொல்வதில்லை. ஏனென்று சொன்னால் 101 சாக்குகள் இருக்கிறது, அது நல்ல சாக்குகளா இருக்கலாம் தாமதமாய் வருவதற்கு. So I must say that in the beginning. Don't judge people for being late in the meeting. ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொல்லி விடுகிறேன், கூட்டத்துக்கு தாமதமாய் யாராவது வந்தால் அதற்காக நீங்கள் அவர்களை நியாயந்திருக்க வேண்டாம். I saw that in my own house. என்னுடைய சொந்த வீட்டிலே நான் இதை பார்த்திருக்கிறேன். That many people would come to my wife for a medical treatment 5 minutes before the meeting. கூட்டம் ஆரம்பிப்பதற்கு 5 நிமிடம் தான் இருக்கும். அப்பொழுது மருத்துவ சிகிச்சைக்காக என்னுடைய வீட்டிலே
என்னுடைய துணைவியாரிடத்தில் வருவார்கள். Because they would say, I'm going for the meeting, I'll go and see Sister Annie just before the meeting. வியாதிப்பட்டு விட்டால் எப்படியோ சபைக்கு விட்டது போறேன், போவதற்கு முன்பாக சிஸ்டர் ஆனியை பார்த்து விட்டு நான் போகிறேன் என்று சொல்லி வருவார்கள். Many times my wife would be late. அவை பல நேரங்களிலே என்னுடைய துணைவியாரை கூட்டத்துக்கு தாமதமாக வருவார்கள். So I mean, other people may have judged her, why is she late for the meeting? மற்ற மக்கள் அவளை நியாயந்திருக்கலாம், ஏன் இவர்களே கூட்டத்துக்கு தாமதமாய் வருகிறார்கள். I knew. ஆனா எனக்கு தெரியும். So I applied the same rule to others. There must be perhaps a good reason why somebody is late. ஆகவே இதே பிரமாணத்தை மற்றவர்களுக்கு நான் பொருத்தி பார்க்கிறேன். ஆகவே இவர்கள் தாமதமாய் வருவதற்கு இது போன்ற நல்ல காரணங்கள் ஏதாவது இருக்கலாம். In some cases it is just laziness. ஆனால் சில பேருடைய காரியத்திலே சோம்பேறித்தனம். So I would ask them this question. ஆகவே நான் அவர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன். In 1 year, how many days do you take your children late to school? ஒரு வருஷத்துல எத்தனை முறை உங்களுடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு தாமதமாக கூட்டிக் கொண்டு சென்றிருக்கிறீர்கள்? Not even one day. ஒரு நாள் கூட இல்ல பிரதர் என்று சொல்கிறீர்கள். For 250 school days, you can take them on time. பள்ளிக்கு ஒரு வருஷத்துல 250 நாட்களும் நீங்கள் சரியான நேரத்திற்கு பிள்ளைகளை பள்ளிக்கு கொண்டு போய் விட்டிருக்கிறீர்கள். Why? ஏன்? Because the principal is very strict. ஐயோ, அந்த பிரின்சிபலா அவர் ரொம்ப கண்டிப்புள்ளவர், ஸ்ட்ரிக்ட் ஆனவர். But 52 Sundays in a year. ஆனால் வருஷத்துல 52 ஞாயிற்றுக்கிழமைகள் தான் இருக்கிறது. Every Sunday you come late. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் லேட்டா வரீங்க. Why? ஏன்? That is only Jesus. இயேசு தானே, அவரும் ஸ்ட்ரிக்டாலாம் இல்ல. Who is bothered about it? And we'll go when we like, come back when we like. அங்க எப்ப வேணா போலாம், எப்ப வேணா திரும்பி வரலாம். இயேசு தானே. Are you surprised that God never speaks to you? நான் அவளை பார்த்து கேட்கிறேன், தேவன் உங்களிடத்துல பேசுவதே இல்லையா? God won't speak to people who treat him like that. இப்படி தேவனை நடத்துறவர்களை தேவன் பேசவே மாட்டார். Then I ask people another question. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். Supposing I gave each of you 1,000 rupees for every Sunday you came on time. ஞாயிற்றுக்கிழமை சரியான நேரத்துக்கு வருகிற யாரா இருந்தாலும் அவளுக்கு 1000 ரூபாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தருவேன் என்று சொன்னால், hall will be full. எல்லா ஹால நிறைஞ்சிரும். How is that? அது எப்படி? If children go to the toilet, you will say, hurry up, come out quickly, we have got to go. பிள்ளைங்க டாய்லெட் எடுத்து சீக்கிரம் 1000 ரூபாய் கொடுக்க போறாங்க, சீக்கிரம் என்று சொல்லி நீங்கள் விரட்டி கொண்டு வந்து விடுவீர்கள். Pull them out even before they finish the toilet. Come on, we got to go. டாய்லெட்ல போய் முழு வேலையை முடிச்சிருக்க மாட்டாங்க, பாதியிலே அவங்கள கழுவி கூட்டி வந்து collect your 1,000 rupees. ஏனால் சர்ச்சுக்கு போய் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க, அதை வாங்க வேண்டும். I'm just trying to show you many Christians love money more than they love God. நான் உங்களுக்கு எதை காண்பிக்க விரும்புகிறேன் என்றால், அநேக கிறிஸ்தவர்கள் தேவனை நேசிப்பதை காட்டிலும் பணத்தை அதிகமாக நேசிக்கிறார்கள். Many years ago as a young man I told the Lord, அநேக ஆண்டுகள் முன்பாக ஒரு வாலிபனாய் இருந்த நான் தேவனை பார்த்து சொன்னேன், Lord, ஆண்டவரே, let me never do something for money which I won't do for you. ஆண்டவரே, உமக்கென்று நான் ஒரு காரியத்தை செய்யாமல் பணத்துக்காக நான் செய்ய வேண்டாம் ஆண்டவரே. Never. ஒரு காலம் நான் செய்ய மாட்டேன். God is a million times greater than money. பணத்தை காட்டிலும் மில்லியன் மடங்கு ஆண்டவர் பெரியவர். Everything will go well in your life if you love Jesus with all your heart. இயேசுவை முழு இதயமாய் நீங்கள் நேசித்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் செம்மையாக நடக்கும். I've been married 42 years. 42 ஆண்டுகளாக நான் திருமணமாய் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறேன். All these 42 years, 42 ஆண்டுகளும் my wife is second, my children are third, Jesus is first. என்னுடைய மனைவி இரண்டாவது, என்னுடைய பிள்ளைகள் மூன்றாவது, இயேசு முதலாவது. And it will be like that till Christ comes again. கிறிஸ்து வரும்வரை நான் அப்படியே தான் இருப்பேன். And it's the same with my wife. என்னுடைய துணைவியாருடைய விஷயத்திலும் இப்படித்தான். I know I'm second. என் துணைவியாரை பொறுத்தவரை நான் அவர்களுக்கு இரண்டாவது தான். Christ is first. கிறிஸ்து தான் அவர்களுக்கு முதல். So we have a happy home. ஆகவே எங்களுக்கு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை இருக்கு. Our children follow the Lord. என்னுடைய பிள்ளைகள் தேவனை பின்பற்றுகிறார்கள். What have I lost by loving Jesus more than I love my wife or children? என்னுடைய மனைவியும் பிள்ளைகளையும் நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக இயேசுவை நேசித்தபடினாலே நான் எதை இழந்து விட்டேன்? What have I lost as a preacher by loving Jesus more than loving money? பிரசங்கியாராக இருக்கக்கூடிய நான் பணத்தை காட்டிலும் அதிகமாக இயேசுவை நேசித்தபடினாலே நான் எதை இழந்திருக்கிறேன்? I can say by my life, the best life you can live is to love Jesus with all your heart. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழக்கூடிய மிக நேர்த்தியான சிறந்த மேன்மையான வாழ்க்கை இயேசுவை நேசித்து வாழக்கூடிய வாழ்க்கை. I'm jealous for you, like Paul was for the Christians in Corinth. ஆகவே பவுல் கொரிந்து சபையில் உள்ள கிறிஸ்தவர்களிடத்திலே
வைராக்கிய வாஞ்சியா இருந்தது போல நானும் உங்கள் மீது வைராக்கியமா இருக்கிறேன். Godly jealousy. தேவனுக்கு ஏற்ற ஒரு வைராக்கியம். That the devil should not fool you. பிசாசு உங்களை வஞ்சித்து விடக்கூடாது. By making you love something else more than Jesus. இயேசுவை நேசிப்பதை காட்டிலும் வேறு ஒன்றை அதிகமாக நேசிக்க செய்து பிசாசு உங்களை வஞ்சித்து விடக்கூடாது. Robbing you of what you can become for God in this one life. இந்த ஒரு வாழ்க்கையிலே தேவனுக்கென்று எப்படியாய் நீங்கள் மாறிவிட முடியும் என்பதை ஒரு காலம் பிசாசு திருடிவிடக்கூடாது, கொள்ளையிடக்கூடாது. Take this matter of gossiping. புறங்கூறுகிற காரியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். It's a very common habit among all human beings. எல்லா மனுஷர்கள் மத்தியிலும் காணப்படக்கூடிய ஒரு பொதுவான பழக்கம் புறங்கூறுவது. To see something, immediately talk about it even without knowing all the facts. எதையாவது ஒன்றை பார்த்து விட்டால் முழு உண்மைகளை அறிந்து கொள்ளாமலே அதை பற்றி நாம் மற்றவர்களிடம் பேச ஆரம்பித்து விடுகிறோம். Usually it begins at home with your wife or husband. வழக்கமாக அது மனைவியிடத்திலே கணவனிடத்திலே அப்படி பேச ஆரம்பிக்கிறீர்கள். Say, did you hear that? ஏய் கேட்டியாப்பா? Did you see that? பாத்தியாப்பா? And then we begin to talk not something good but usually something bad. அதற்கு பிறகு அதை குறித்து நாம் பேச ஆரம்பிக்கிறோம். வழக்கமாக நல்ல காரியங்கள் அல்ல, கெட்ட காரியங்களை பேச ஆரம்பிக்கிறோம். These people don't love Jesus with all their heart. அவர்கள் இயேசுவை முழு இதயமாய் நேசிப்பதில்லை. They missed out the most important commandment. அவர்கள் மிக முக்கியமான பிரதானமான கற்பனையை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். You can think that you are trying to keep the church pure by talking about all the sins of other people. மற்ற மக்களுடைய பாவங்கள் எல்லாரிடத்திலும் போய் பேசிக் கொண்டிருப்பதனாலே சபையை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். You ask yourself one question. ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். Are you loving that person whom you are speaking about? இப்ப நீங்க யாரை பத்தி தப்பா பேசுறீங்களோ அவங்களை உண்மையாலுமே நீங்க நேசிக்கிறீங்களா? If you are not loving that person, அந்த நபரை உங்களால நேசிக்க முடியல. According to the word of God, you cannot love God. தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் தேவனையும் நேசிக்க முடியாது. Because the first commandment, the next verse Jesus says, second commandment is you got to love your neighbor as yourself. முதல் கற்பனைக்கு பிறகு இரண்டாவது கற்பனை அவர் என்ன சொல்கிறார்? உன்னுடைய அயலகத்தானை உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. Would you talk evil about yourself to somebody? உங்களை குறித்தே தீமையான காரியங்களை மற்றவர்களிடத்திலே பேசுவீர்களா? No. இல்லை. Then why do you speak evil about somebody else? பின்னர் ஏன் மற்றவர்களை குறித்து தீமையா நீங்கள் பேசுகிறீர்கள்? When you do something with a good motive, somebody judges you for that. நீங்கள் ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு காரியத்தை செய்கிறீர்கள், ஆனால் மற்றவர்கள் அதை நியாயஞ்சிருக்கிறார்கள். And you say, I didn't do that with a bad motive, I did that with a good motive. நான் கெட்ட நோக்கத்தோடு கூட செய்யவில்லை, நல்ல நோக்கத்தோடு தான் செய்தேன் என்று சொல்கிறீர்கள். Why don't you allow the same possibility that that person also did that with a good motive? அதே காரியமே அவர்களிடத்திலே நீங்கள் காண முடியாமல் இருக்கிறீர்கள். அவர்களும் அந்த காரியத்தை நல்ல நோக்கத்தோடு கூட செய்திருந்திருக்கலாம் என்று ஏன் எண்ணக்கூடாது? It's because you don't love God. நீங்கள் தேவனை நேசிக்கவில்லை, ஆகவேதான். You may think you love God because you go to so many meetings and you know so much of the Bible. வேதத்தை அறிந்திருக்கிறபடினாலே அநேக கூட்டங்களுக்கு செல்கிறபடினாலே நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லலாம். Let me read this in closing. 1 John 4:20. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து 20ஆம் வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். If someone says I love God but hates his brother, நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லியும் தன்னுடைய சகோதரனை பகைத்தால் he is a liar. அவன் ஒரு பொய்யன். Because if he cannot love a brother whom he sees, he cannot love a God whom he cannot see. தான் கண்ட சகோதரனை அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? He is not a believer, he is a liar. அவன் ஒரு விசுவாசி அல்ல, அவன் ஒரு பொய்யன். Believers and liars. விசுவாசிகள் பொய்யர்கள். Which are you? இந்த இரண்டிலே நீங்கள் எதிலே காணப்படுகிறீர்கள்? We must be honest with ourselves. நம்மிடத்திலே நாம் நேர்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். If I say I love God, நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொன்னால், whom I cannot see, காணாத தேவன், but I cannot love a brother or sister whom I can see, நான் காணக்கூடிய சகோதரனையோ சகோதரியோ நேசிக்க முடியவில்லை என்றால், and the way you speak about that brother or sister behind their back is the way I find out whether you love that person or not. ஒரு சகோதரனையோ சகோதரியோ நீங்கள் நேசிக்கிறீர்களா இல்லையா என்பதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன் தெரியுமா? அந்த சகோதரன் சகோதரிக்கு முதுகுக்கு பின்பாக நீங்கள் பேசுகிறீர்கள், அதை வைத்துதான். I have seen fathers come and tell me about the wrong things their children have done. தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகள் செய்த தவறான காரியங்கள் இடத்தில் வந்து சொல்கிறதை பார்த்திருக்கிறேன். And halfway through what they're saying they begin to weep and put their head down. அப்படி சொல்ல ஆரம்பித்து பாதி சொல்லிக் கொள்ளும்போதே தங்களுடைய தலையை தொங்க போட்டு அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். He really loves his child. மேல்மே அவர் தன்னுடைய பிள்ளையை நேசிக்கிறார். But I have seen believers come and tell me about the evil other believers have done. ஆனால் விசுவாசிகள் இடத்திலே வந்து மற்ற விசுவாசிகள் செய்கிற தவறை குறித்து என்ன பேசுகிறார்கள்? They don't weep halfway through their complaint. பேசிக்கிட்டே இருக்கும்போது பாதியில அப்படியே தலையை குனிந்து அழ ஆரம்பிக்கிறார்களா? I say these people don't love them. இந்த மக்கள் அவர்களை நேசிப்பதில்லை என்று நான் கண்டுபிடித்து விடுகிறேன். And they don't love God either. தேவனையும் அவர்கள் நேசிப்பதில்லை. Let's examine ourselves. We don't have to examine anybody else. நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம், மற்றவர்களை நாம் ஆராய்ந்து பார்க்க தேவையில்லை. God is a very loving father. தேவன் அன்பான ஒரு தகப்பன். That's why he speaks straight to your heart. ஆகவே தான் நேரடியாக உங்களுடைய இதயத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். He's not speaking to other people. மற்ற மக்களிடத்தில் அவர் பேசவில்லை.
It's for you, my brother, my sister. என் சகோதரனே இந்த சகோதரியே இந்த செய்தி உனக்குத்தான். Heavenly Father, பரலோக பிதாவே, help us each one because you love us. ஆண்டவரே ஒருவரை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.